Hi viewers, very warm welcome to Coding Tamila. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தன் யூஸ் பண்ணி ஒரு நம்பர் எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்பரை ரிவர்ஸ் பண்ணுறது அப்படின்னா என்னென்னா யூசர்கிட்ட இருந்து ஒரு நம்பரை வந்து இன்புட்டை வாங்கி அதை அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதணும். ஓகே, இதுதான் வந்துட்டு நம்ம பண்ண போகிறது இந்த வீடியோவில். ஸோ இன்றைக்கி வந்து லைவாக ப்ரோக்ராம் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, எப்படி வந்துட்டு ஒரு நம்பரை ரிவர்ஸ் பண்ணுறது அப்படின்றது. ஸோ ஒரு நம்பரை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும். ஸோ இன்புட் வாங்கினா மட்டும்தான் அந்த நம்பரை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் வாங்க போகிற இன்புட் வந்துட்டு ஒரு இன்டீஜர், அதனால வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்டீஜரில் இன்புட் வாங்கிக்கிறேன். ஓகே, ஸோ என்டர். ஸோ நம் அப்படின்ற வேரியபிளில் இன்புட் வாங்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபார் லூப் வந்து கிரியேட் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணி தான் வந்து லாஜிக் எழுத போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெண்டு வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஷோர். ஸோ இந்த ரெண்டு வேரியபிளை வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, எதுக்காக வந்துட்டு இது ரெண்டு வேரியபிள் கொடுக்குறேன் அப்படின்னா ஃபார் லூப்பில் எழுதும்போது டோட்டல் சம் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்துட்டு இந்த வேரியபிள் தேவைப்படும். சாரி டோட்டல் தேவைப்படாது. ஓகே, ரிசல்ட் மட்டுமே போதும். ஓகே, ஷோர். ஸோ ரிசல்ட்ன்ற வேரியபிளே போதும். உள்ளே வந்து சம் பண்ணுவோம். ஓகே, ஒவ்வொரு தடையும் சம் பண்ணி ஒவ்வொரு டிஜிட்ஸோட வேல்யூ வந்து நெக்ஸ்ட் வேல்யூக்கு மூவ் பண்ணணும். அதாவது இப்போது 1th place to 10th place, 10th to 100, 100 to 1000 மூவ் பண்ணணும். அதுக்கெல்லாம் வந்து இது கண்டிப்பாக தேவை. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபாலோ எழுதலாம். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு சாரி ஃபார் லூப் இல்லை, இங்கே வந்து நம்மளோட லூப் வந்து கண்டிஷன் பேஸ் பண்ணி ரன் ஆகணும். ஸோ அதனால் ஒயில் லூப் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கூடாது. ஓகே, ஏன்னா ஃபார் லூப் வந்துட்டு ஒன்லி எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரேஞ்சை பேஸ் பண்ணி ரன் பண்ணால் மட்டும்தான் ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஷோர். ஸோ அப்படியே ஃபார் லூப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணிடுங்க. ஓகே, கவுண்ட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அதை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அது ஒன்றும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு என்ன நம்மளோட நம்பரில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதி அதில் வந்து அவுட்புட் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு ரேஞ்சில் ஃபார் லூப்பில் கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா ஒர்க் ஆகும். ஓகே, பட் ஆனால் அது நமக்கு இங்கே தேவையில்லை. நம்ம வந்துட்டு லாஜிக் பேஸ் பண்ணி இங்கே எழுதிடலாம். ஓகேவா? நம்ம வாங்கின ஒரு நம்பர் என்ன அப்படின்னா இது வந்து 0 விட அதிகமாக இருந்தால் மட்டும்தான் லூப் ரன் ஆகும். இதுதான் வந்து நம்மளோட கண்டிஷன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு டிஜிட்ஸை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா டிஜிட்ஸ் வந்து வாங்கணும். ஓகே, ஏன்னா ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதணும் அப்படின்னா ஒவ்வொரு டிஜிட்டாக எடுத்து ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதிட்டே வரணும். அதை வந்து இங்கே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டிஜிட்டை வாங்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபார் டிஜிட் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா டிஜிட் மாடு 10ன்னு கொடுத்துக்கிறேன். எதுக்காக 10ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, என்னாச்சு அப்படின்னு. ஓகே, ஸோ எதுக்காக டிஜிட்டில் மாட் 10 எதுக்காக மாட் 10ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா மாட்லெஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நம்பரை டிவைட் பண்ணிட்டு வர ரிமைண்டர் கொடுக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு எந்த நம்பர் வேணால் 10ஆல் டிவைட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துட்டு வர ரிமைண்டர் லாஸ்ட் நம்பராக தான் இருக்கும். ஓகே, இப்போ 14 10ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? கோஷன்ட் 1, ரிமைண்டர் எவ்வளோ? 4. ஸோ காரணம் என்ன அப்படின்னா மாட்லெஸ் பண்ணுறோம் இல்லையா, மாட்லெஸ் 10 கொடுக்குறோம் இல்லையா, அதனால தான். ஓகே, ஸோ எந்த நம்பருக்கு லாஸ்ட் டிஜிட் இருக்குனாலும் சரி மாட்லெஸ் 10 கொடுங்க, கண்டிப்பாக லாஸ்ட் டிஜிட் வந்துடும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு டிஜிட்டாக வந்துட்டு எடுத்து ஆட் பண்ணி ப்ரீவியஸ் டிஜிட்டில் ஒவ்வொரு நம்பர் எடுத்து எல்லாத்தையும் வந்துட்டு கம்பைன் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதணும். அதுக்கான லாஜிக் தான் நெக்ஸ்ட் பண்ண போகுது. ஸோ ரிசல்ட் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டு ஸோ ரிசல்ட்டோட ஃபங்க்ஷன் இங்கே தான் வரப்போகுது. ஓகேவா? ரிசல்ட்டு டைம்ஸ் 10ன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆட் பண்ணுறேன். எதை ஆட் பண்ணுறேன்னா டிஜிட் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த லைன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த லைன் என்ன அப்படின்னா ஸோ ரிசல்ட்டை வந்துட்டு 10ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு அந்த டிஜிட் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு அந்த டிஜிட் வந்து 124 அப்படின்னா இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ரிசல்ட்டை 10ஆல் மல்டிப்ளை பண்ணும். ரிசல்ட்டோட இனிஷியல் வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துட்டோம், என்னன்னா 0 டைம்ஸ் 10 0 தான், ப்ளஸ் என்ன பண்ணணும் 1. ஸோ அப்படின்றப்போ 1 தான் வரும். இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு லூப் ரன் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு டிஜிட்டை வந்துட்டு நம்ம அடுத்து ரிமூவ் பண்ணிடுவோம். அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா 2ன்றது இருக்குமா? ஓகே, ஸோ 2ன்றது இருக்கும். அடுத்த நம்பரில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாரி நான் ஃபஸ்ட்டு வந்து 0 ஆட் பண்ணுவோம். 4 ஆட் பண்ணும். 124ல் 4 ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குன்னா 2 இருக்குமா? ஸோ 2 எடுத்துகிட்டு இப்போ 4 வந்துட்டு அப்படியே வந்துட்டு 2 ஆட் பண்ணாது, அப்படின்னா 6ன்னு வரும். நம்மளோட ஆர்டர் வந்து தப்பு, நம்மளோட ரிசல்ட்டே தப்பாக வந்துடும்.
ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு 4 எடுத்ததுக்கப்புறம் அதுக்கடுத்து வந்து ரிசல்ட்டோட வேல்யூ என்னன்னா 4. ஸோ ஏன் அப்படின்னா ரிசல்ட்டை நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணி ரிசல்ட்டே ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் என்ன இருக்கும், டிஜிட்டோட வேல்யூ 4, என்ன பண்ணணும்னா ரிசல்ட்டோட வேல்யூ 0, 0 டைம்ஸ் 10 0, 0 + 4 4. ஸோ ரிசல்ட்டு 4 தூக்கி ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணிடும். நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ ரிசல்ட்டோட வேல்யூ 4, 4 டைம்ஸ் 10 40. ஸோ 40 ப்ளஸ் அடுத்த டிஜிட்டோட வேல்யூ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் என்னன்னா நம்ம நம்பரில் லாஸ்ட் டிஜிட் ரிமூவ் பண்ணிடுவோம். அப்போ 124ல் லாஸ்ட் டிஜிட் போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ 12. ஸோ 12ல் லாஸ்ட் டிஜிட் இந்த நம்பர் வாங்கிடும், டிஜிட்டல் ஸ்டோர் ஆயிரும். அப்போ 12ல் லாஸ்ட் டிஜிட்னா 2. அப்போது 40 4 10 வேணும்னா 40, 40 + 2னா 42. ஸோ வந்துட்டு 42 வந்துருச்சா. ஸோ இதில் நீங்கள் கவனிக்கலாம் நம்மளோட ரிவர்ஸ் ஆர்டர் வந்து கரெக்டாக வந்துட்டு இருக்கா. ஸோ இதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லாஜிக் எழுதணும். அடுத்து என்ன பண்ணணும், ரிமைண்டர் 1 தான் இருக்குது. ஓகே, ஸோ 1 மட்டும் வாங்கிட்டு இங்கே வரும். ஸோ 42 + டைம்ஸ் என்னன்னா 420, 420 + 1னா 421. ஸோ இப்போ வந்துட்டு நீங்களே புரிஞ்சுக்கலாம் என்னென்னா நம்மளோட நம்பரை வந்து ரிவர்ஸ் ஆர்டர் நம்ம எழுதிட்டோம். ஸோ இதுதான் வந்து லாஜிக். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்பரை கட் பண்ணணும் இல்லையா, அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இல்லை அப்படின்னா லூப் ரன் ஆகிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. ஸோ நம்பரை கட் பண்ணியே ஆகணும். ஓகே, ஒவ்வொரு தடவையும். இது இல்லை இதுவா இதுதான். ஓகே, ஸோ ஃப்ளோ டிவிஷன் போட்டிருக்கேன். ஃப்ளோ டிவிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நம்பரை வந்து கட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்துட்டு 124 டிவைட் ஃப்ளோ டிவிஷன் 10ன்னு கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா டிவைட் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு டெசிமலுக்கு ஆஃப்டர் வர எல்லா நம்பர்ஸையும் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஸோ இப்போ 120 ஃப்ளோ டிவிஷன் 10ன்னு கொடுத்தேன் அப்படின்னா வர்ற கோஷன் வேல்யூ 12, ரிமைண்டர் வேல்யூ வந்துட்டு 4 இல்லையா. ஸோ அதாவது வர்ற ஆக்சுவல் டிவிஷன் வேல்யூ அப்படின்னா 12.4. ஸோ அதில் வந்துட்டு 0.4 ரிமூவ் பண்ணிவிட்டு 12 மட்டும் கொடுக்கும். ஸோ நம்மளோட லாஸ்ட் டிஜிட் ரிமூவ் ஆயிடுச்சா. ஸோ இதுதான் வந்துட்டு ரீசன். ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. இன்னும் ஒரே ஒரு லைன் தான் மிச்சம். என்ன அப்படின்னா நம்மளோட நம்பரை வந்துட்டு இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் மிச்சம். நம்மளோட நம்பரை வந்துட்டு செக் பண்ணது கண்டிஷன். ஓகே, கண்டிஷன் செக் பண்ணால் மட்டும் போதும். அது என்ன கண்டிஷன் அப்படின்னா சாரி இது வந்து பேலிண்ட்ரோம் கிடையாது. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் தான் மிச்சம். நம்மளோட நம்பரை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தா மட்டும் போதும். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், ரிவர்ஸ்டு நம்பர் இப்படி கொடுத்துட்டு நம்மளோட வந்து நம்பரை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, முடிஞ்சது. இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ரன் பண்ண வேண்டியது மட்டும்தான் மிச்சம். இப்போ ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், ஓகே Ctrl + F5 கொடுத்தா ரன் ஆயிரும். நமக்கு வந்து நம்பர் தேவைப்படும் இல்லையா, எந்த நம்பர் ரிமூவ் பண்ண ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதணும் அப்படின்னு. ஸோ 1 2 3 4 5 கொடுக்குறேன். அவுட்புட் என்ன வரும்னா 5 4 3 2 1 வரும். சாரி, ஏதோ ஒரு எரர் வருது, வெயிட் பண்ணுங்கள். எக்ஸ்பெக்டே பண்ணலை எரர் வரணும்னு. டிஜிட்ஸ் ஈக்குவல் டு டிஜிட் மாட் 10 இங்கே தான் எரரா, டிட் யூ மீன் டிக்ட் அப்படின்னு வருது. வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலாக வந்து இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்றது பார்க்கலாம். இதுக்காக இந்த ஸ்பேஸ் விட்டுக்கு நான் நினைக்கிறேன். இங்கேயும் டிஜிட் தான் கொடுத்துருக்கேன், இங்கேயும் டிஜிட் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் எதுக்காக எரர் வந்திருக்கு. ஸோ மறுபடியும் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் எரர் வருதான்னு பார்க்கலாம். ஓகே, 1 2 3 4 5 சாரி. இங்கே இன்புட்டே தப்பாக கொடுத்துட்டேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ 1 2 3 4 5 கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ ஏதோ ஒரு எரர் வந்துட்டு காட்டுது. வெயிட் பண்ணுங்கள், நேம் எரர்னு காட்டுது. ஸோ நேம் டிஜிட் இஸ் நாட் டிஃபைன்ட், இட் மீன் டிக்ட். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே டிஜிட் அப்படின்ற நேமே வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு நேம் அப்படின்றது எரர் காட்டுது. ஸோ எதுக்காக எனக்கும் புரியல. ஓகே, நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேரியபிளே வந்து மாற்றிடணும். ஓகே, ஜஸ்ட்டு வந்து இதை கேபிட்டல் லெட்டரில் போட்டு பார்க்குறேன். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, கேபிட்டலில் மாற்றிட்டு இந்த வேலையில் இப்போ மாற்றிடணும். மாற்றக்கூடாது, மாற்றாமல் இருந்தால் ப்ரோக்ராம் மறுபடியும் எரர் வந்துட்டுருக்கும். ஓகே, இப்போ ஓவராலாக முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணலாம், எரர் வருதா என்னன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5. ஓ மை காட், டிஜிட் இஸ் நாட் டிஃபைன்டுன்னு வருது. ஓகே, ஸோ எதுக்காக வந்துட்டு இது சாரி ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றது புரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா நம்ம லாஸ்ட் நம்பர் வாங்கணும் இல்லையா. ஸோ லாஸ்ட் நம்பர் அதாவது லாஸ்ட் டிஜிட் இருக்குல்ல, ஸோ லாஸ்ட் டிஜிட் நம்ம வந்துட்டு அவுட்புட்டாக எடுக்கணும். ஸோ அப்படி எடுக்கணும் அப்படின்றப்போ வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த நம்பரை கொடுக்கணும் இல்லையா. அந்த நம்பரை கொடுத்தா தான் வந்துட்டு என்ன பண்ணுவோம், லாஸ்ட் டிஜிட்டே எடுக்கும். ஆனால் நான் வந்துட்டு அந்த நம்பரே கொடுக்காம வந்துட்டு இங்கே வச்சிட்டேன். அதனால தான் வந்துட்டு எரர் வந்திருக்கு. சாரி. ஸோ இந்த மாதிரி எரர் வராமல் நீங்களும் தவிர்த்துக்கோங்க.
ஸோ நெக்லெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஜஸ்ட் வந்துட்டு இப்போ வந்துட்டு கரெக்டாக ரன் ஆகும். 1 2 3 4 5 கொடுத்தேன் அப்படின்னா ஸோ ரிவர்ஸ் நம்பர்ஸ் ஈக்குவல் டு 5 4 3 2 1. ஓகே, ஸோ கரெக்டாக வந்துருச்சு இல்லையா? ஸோ நம்ம வந்து ப்ரோக்ராமை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ see you later in the next video. ஓகே, நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ப்ரோக்ராமை.